வணக்க மக்களையும் விசுவாசத்திலே மீண்டுமாய் இந்த நாள் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். பிசாசு ஒரு பொழுதும் ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஓய்வெடுப்பது கிடையாது. நம்ம எல்லோருமே விடுமுறை நாள் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல கடந்து போகிறோம். சொந்த நாள் நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வீட்டின் வேலைகளை செய்யவோ அல்லது ஓய்வெடுக்கவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்யவோ திட்டமிடுவீங்க, சரியா? ஆனா பிசாசு ஒரு பொழுதும் ஓய்வானது இந்த இடத்தில் எடுப்பது கிடையாது. அவன் வேலை செய்கிறான், வேலை செய்வான், தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆத்துமாக்களை அழிக்க தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் இந்த இடத்தில் வராது. இந்த திருடன் யார்? பிசாசானவன். நம்முடைய வாழ்க்கை அழிக்கவும் திருடவும், மேலும் அவனுடைய விருப்பத்திலே இந்த இடத்தில் நாம் விழுந்து அந்த பாவத்திற்கானவராய் நம்முடைய ரட்சிப்பை இழக்கவும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவன் வேலை செய்கிறவனா இருக்கிறான். ஒருவேளை நீங்க பார்க்கலாம், ஏன் இந்த உலகம் இவ்வளவு அழுக்கானதா இந்த இடத்துல இருக்கும்? ஏன் உலகம் ஒவ்வொரு நாளும் மோசமானதை நோக்கி இந்த இடத்துல போயிட்டு இருக்கு? ஏன் பொறாமைகள், வெறுப்புணர்ச்சிகள், மன்னிக்க முடியாத எண்ணங்கள் இந்த இடத்துல அதிகமானதா இந்த இடத்துல மாறிட்டு இருக்கும்? இந்த அசுத்தம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விதையை விதைத்து கொண்டிருக்கிறார். பொறாமை என்கிற குணாதிசயத்து மூலமாய் நாம் எல்லா வழிகளிலும் அசுத்தத்தினுடைய தலையிடுதலை இந்த இடத்துல பார்க்கிறோம். மிக சரியாய் இந்த அசுத்தம் எப்படியாக இந்த இடத்தில் மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க வகை தேடிக் கொண்டிருக்கிறது. பிசாசு ஒருவருடைய வாழ்க்கைக்குள் எப்படியான வழியில் இந்த நுழைகிறான்? நீங்க ஒவ்வொரு நாள் உங்களுடைய கண்களுக்கு முன்பா இந்த இடத்துல பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் பிசாசு எப்படியாக இந்த இடத்தில் வேலை செய்கிறான் என்பதை நீங்க பார்க்க, அவனாலே இந்த இடத்துல உருவாக்கப்படுகிற அந்த வேலைக்கான 10 அடையாளங்கள் என்ன என்பதை நீங்க இந்த இடத்துல பாருங்க. போதே உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோல்கிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். மிக சரியாக நீங்க பார்த்த இந்த 10 அடையாளங்கள், இது வெறும் 10 மட்டும் குறிப்பிடத்தக்கது. ஆனா இன்னும் பல வேலைகளை அவன் செய்கிறான். இந்த அடையாளங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பிசாசு தலையிட்டுக் கொண்டிருக்கிறார். கெட்ட பழக்கங்களாய், தவறான யோசனைகளாய், இரவு நேரங்களில் தூக்கமில்லாததாய், தற்கொலை எண்ணங்களை இடத்துல தூண்டக்கூடியதாய் உங்களுடைய ஆத்துமாவை அழிக்க அவன் வகை தேடுகிறான். எனவே மக்களே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்களுக்கும் மிக முக்கியமானது. எனவே தான் நாளை இரவு 7 மணிக்கு மாபெரும் விடுதலைக்கான கூட்டத்திலே நாம் ஒன்றிணையவிருக்கிறோம். இந்த கூட்டமானது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சி இந்த பாருங்க. ஒரு இளம் பெண் தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உலக சகவாசத்தோடு கூட இணைந்து பாவத்திற்கு, தவறுக்கு, இங்கு இந்த அடையாளங்களை போல இந்த அசுத்தம் எப்படியாக கெட்ட பழக்கம் மூலமாய் இந்த பெண்ணுக்குள்ளாக நுழைந்தது, பிசாசனுடைய வேலை எப்படியாக இடத்தில் இருந்தது, நீங்க புரிந்து கொள்ள. உங்களுடைய பிள்ளைகள் அந்த தவறு செய்யல, உங்களுடைய பிள்ளைகள் அந்த பாவத்தை விரும்பல, ஆனா உங்க பிள்ளைகள் அந்த பாவத்திற்கு தூண்டப்படுகிறார்கள் பிசாசினாலே. எப்படியாக இந்த செயல்கள் நடக்கிறது, இந்த சாட்சியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பாருங்கள் இப்போதே.
நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்து திரும்புனோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்கள இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி போய் விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிறி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்ன ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தார் கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னாரு. ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க முழுமையாக தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமாக மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்து அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நிலைமையில் அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நான் முடிவெடுத்தேன், பீடத்தின் மேலே போயிட்டு நான் அவங்களுக்காக போராட போகிறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேலே ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேலே ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறி ஆகணும். என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேலே ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமாலேருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையிலே, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர்
நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன், மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்ல. நான் எப்போ முழுமையா குணமானனோ, மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல, சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துல தான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டியில இறங்கினேன், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறத எங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இங்க இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால் பார்க்க முடியுது, தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்துருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் இந்த பெண் பாவத்திற்கு இந்த இடத்துல விழும்படியா இந்த இடத்துல பிசாசு தூண்டினா. நீங்க யார் இந்த இடத்துல உங்களுடைய மகன் மகள் மீது கோபம் உடையவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ? ஏன் என் பிள்ளைகள் சொல்றதை கேட்க மாட்டாங்க? ஏன் பிள்ளைகள் இந்த இடத்துல ஒழுங்கு முறைக்கு இந்த இடத்துல வரமாட்டாங்க? நிச்சயம் உங்க பிள்ளைகள் சரியானதை இந்த இடத்துல செய்ய விரும்புறாங்க. ஆனா உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக இந்த அசுத்தமானவன் மீண்டும் மீண்டுமாய் பாவத்தை செய்ய அவர்களை தூண்டுகிறான். அந்த பாவத்திற்குள்ளாக அவங்களை விழும்படியா செய்யறான். எனவேதான் நாளை இந்த விசுவாசத்தினுடைய மிக சிறப்பான கூட்டத்திலே மக்களே, நீங்க யார் செய்வனையால, சாபங்களால, பொறாமைகளால, அசுத்தங்களால, இரவு நேரத்துல தூக்கமில்லாத இரவுகளாய் உங்களுக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்தார் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய எல்லா வழக்கை தேவனிடத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வாங்க. பாவங்களை உடைக்கும்படியான நாளாய், ஆம், எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகளை நாம் இந்த இடத்துல கட்டும்படியான இந்த நாள்
நீங்கள் தேவனுடைய மாபெரும் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உடையவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில காலம் தாழ்த்தப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டியதா இருந்தும் இன்னும் அடைய முடியாததா இருக்கு. சில நேரம் நீங்க இந்த இடத்துல பல திட்டங்கள் இந்த இடத்துல யோசிக்கிறீங்க, நான் அது செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இப்படியாக அந்த பதில். ஆனா எல்லாமே வெறும் திட்டங்களா மட்டுமே இருக்கு. இன்னும் உங்களால் நிஜமாக்க முடியல. எல்லாமே வெறும் இந்த இடத்துல எதிர்பார்ப்புகளாய் மட்டுமே இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாளை 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 என்று இந்த இடத்துல அது நேரம் கடந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கிறீங்க. எனவே எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சாபங்களாய், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் பிரச்சனைகளாய் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அந்த எல்லா காலதாமதங்கள் அசுத்தத்தினால் உண்டாக்கப்படக்கூடியது. எனவே வழக்கை தேவனிடத்து கொண்டு வாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மக்களே. போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் எங்களை நேற்று தொடர்பு பண்ணும்பொழுது ஆலயத்தினுடைய முகவரிகளை நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை இந்த இடத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வீர்கள். நாளை இந்த கூட்டத்தில் எங்களோடு கூட இணைகள். நாம் இந்த கூட்டத்திற்கான விசுவாசம் ஜபத்தை செய்யறதுக்கு முன்பாக இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. ஏன்னா பிசாசு யாருடைய வாழ்க்கையிலும் விளையாடுவது கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலும் இந்த இடத்துல அவன் ஓய்வெடுப்பது கிடையாது. அவன் வேலை செய்கிறான் அழிப்பதற்காக, கொல்வதற்காக, உங்களுடைய ஆத்மாவை நரகத்திற்கு கொண்டு செல்ல. நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி கவனிங்க. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருந்தவர், தேவனை அறிந்த ஒரு நபர். ஆனா தேவனோடு கூட இருந்து எப்படி இந்த நபரை பிசாசு விலக்கினான், எதனால இந்த இடத்தில் விலக்கினான்? கவனமாய் சாட்சியை பாருங்கள். உங்களுக்கும் இப்படியான சூழ்நிலைகள் இந்த இடத்தில் நடக்கும் பொழுது நீங்கள் அதில் விழிப்போடு அவனை உடனடியாக இந்த இடத்தில் நசுக்க உங்களுடைய காலின் கீழாக என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். எனவே இந்த சாட்சி பிற்பாடு மீண்டும் உங்களோடு இணைந்திருக்கிறேன். பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும் அந்த டையும் போடும்போது வேறு ஒருவரை போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்தை நான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன். நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளியே வந்துட்டு, என்னுடைய பட்டப்படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போடத் தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்க இருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நினைச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி, ஒருவேளை ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கறதுக்கு முன்னாடி நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ்ய காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன். நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசம் அடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக் கொண்டேன்.
ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடி பழக்கம். என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன், ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன், இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய லங்ஸ்லயும், இவருடைய ரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிறுக்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்த உடனே இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் என்ன பார்த்து, எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தார். நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா, நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்சுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு, இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு. அப்டின்னா, நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். தேவனுடைய மனுஷர் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே, நான் ஆலயத்துக்கு செல்லப் போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்துக் கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. "என்ன பாரு, என்ன பாரு. உன்னால எழுந்துக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிடப் போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழ்வ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இத நம்புறியா? நான் இத நம்புறேன். நீ தேவனுடைய மகத்துவத்த பாப்ப உன்னுடைய வாழ்க்கையில. என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் சிறுவ நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா, நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார்.
நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு ஒரு கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. எனவே இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் அவன் தலையிடுகிறான். நீங்க இந்த இடத்துல இந்த கூட்டத்தின் தொடக்கத்துல பார்த்தது போல இந்த 10 அடையாளங்களின் ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்டது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்களது வாழ்க்கைக்குள்ளாகவோ இருக்கிறதை நீங்கள் பார்த்தால், நாளை தின கூட்டத்தை எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு கூட்டம். எனவே மக்களை எல்லா வழிகளிலும் உங்களுடைய முழு பலனை பயன்படுத்துங்க. வேலையை நிறுத்தணுமா? நீங்க இந்த இடத்துல பெர்மிஷன் எடுக்கணுமா? அல்லது நீங்க இந்த இடத்துல உங்களை இப்போதே தயார்படுத்தணுமா? தயார்படுத்துங்க. நாளை இரவு 7 மணிக்கு இந்த விடுதலைக்கான மாபெரும் கூட்டத்தில் எங்களோடு ஒன்றிணைய வழிகள் உண்டாக்க. எனவே மக்களே, தேவன் உங்களை பலப்படுத்த முடியா இந்த விடுதலை எனக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் இடத்தில் நடந்தது போல உங்களுக்கும் நடக்க முடியாக ஒன்றிணைந்து தேவனிடத்திலே உதவியானதை கேட்கலாம். இது ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த சாட்சியானது தற்செயலாய் இவர்கள் இந்த இடத்தில் பார்த்ததல்ல. இந்த பாவத்திற்குள் எப்படி பிசாசு ஒருவரை தள்ளுகிறான், இந்த தவறான வழிகளில் எப்படி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் பிசாசு இணைக்கிறான், இங்கு இந்த மக்கள் தெளிவாக இந்த இடத்தில் பார்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை என்னவாக இந்த இடத்தில் இருந்தாலும், குறிப்பாய் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்கள் இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருப்பார்களானால், இவருடைய பிள்ளைகள் எந்த தவறான வழிகள் இந்த இடத்தில் ஈடுபட்டிருந்தாலும், இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் இந்த பெற்றோர்கள் யாரெல்லாம் விசுவாசத்தில் என்னோடு கூட ஒன்றிணைந்து தேவனை உடைய உதவிக்காக இந்த இடத்தில் கேட்கிறார்களோ, இவர்கள் தங்களுடைய பகுதியை செய்யும் பொழுது, என் தேவனை, எந்த சந்தேகமும் இல்லை, நீர் உடைய பகுதியை இந்த இடத்தில் செய்கிறவராக இருக்கிறேன். எனவே என் தேவனை இவருக்கு உதவி செய்யும். இவருடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் மாற்ற, இவர் மூலமா இவருடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்ய, எல்லா அசுத்தத்தினுடைய கட்டுகளிலிருந்து இவர்களது வாழ்க்கையை விடுதலையாக்கும் உம்முடைய பலனான கரம் இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வேலை செய்யட்டும். இந்த நபருடைய வாழ்க்கையை, இந்த நபருடைய வழிகளை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். மக்களே, தேவன் வழியை திறந்திருக்கிறார். இப்போ நுழைய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாளை இரவு 7 மணிக்கு இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் இவங்க சந்திக்கிறேன், அல்லது இரவு 10 மணிக்கும் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.